10 தோல்வி பழனிசாமி. கடைசி 3 தேர்தலில் நிற்கவே இல்லை. எப்படி இருந்த கட்சி? ரெட்டை இலைன்னு காட்டினா வெற்றி. அது மாதிரி இருந்த கட்சி ரெட்டை இலை அட்ரஸ் இல்லாமல் மக்கி போன இலையை விட கேவலமாக போச்சு. அதிமுக வந்து தாவேக்காவும் மாறுதா இல்லை தாவேக்கா வந்து அதிமுக மாறுதா சார்? அதிமுகங்கிற பேரில் பழனிசாமி இருக்கிற மாதிரி தாவேக்காங்கிற பேரில் விஜய். அமித்ஷா அவருடைய ஒரு ஆள். என்னமோ அந்த ஸ்டாலின் வந்து அடிக்கடி 6 மாதம் அரசு கவுளுங்கிறத பேசுறத பார்க்கும்போது ஒருவேளை அமித்ஷாவுக்கு மத்தியில் இவர் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரோங்கிற சந்தேகம் எனக்கு வருது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை திருடுற வேலையை வந்து விஜய் பார்க்குறாரு. முதலமைச்சர் விஜய் தான் உண்மையான களவாணின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. அது சரியான பயிற்சி தான். எவனும் வந்து இலவசமாக போய் சேர மாட்டான். இப்போ திருமாவளவனும் யாராக இருந்தாலும் கேட்குற சீட்டை கொடுத்துட்டு அந்த மேஜர் கட்சி வேலை செய்யலைன்னு அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? அந்த ஓட்டை வாங்கி தானே நீ எம்எல்ஏ ஆகிற. அது இல்லைன்னா நீ என்னத்துக்கு எங்கே போவ? இவ்வளோ பேச்சு நீ தனியாக நில்ல. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சியை வந்து வேற யார்ட்டாச்சும் கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கிக்கணும், ஏன்னா அதிமுக இவ்வளோ பெரிய வந்து அழிவு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லி தாவேக அமைச்சரான சிடிஆர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? அது நாங்கள் அந்த காலத்துலேயே சொன்னது தானே. அவர் கட்சியை நடத்தலை. அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு அந்த அதிமுகங்கிற பேரில் வச்சுக்கிட்டு இருந்தார். அவரை முழுக்க அவரை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தது அமித்ஷா. அமித்ஷா கிட்ட நல்ல நெருக்கத்தை வச்சுக்கிட்டதுனால ஈடி ரெய்டுக்கு பயந்தவன் பூரா அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டான். பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், தொண்டை எங்கே போனான்? 10 தோல்வி பழனிசாமி. கடைசி 3 தேர்தலில் நிற்கவே இல்லை. எப்படி இருந்த கட்சி? ரெட்டை இலைன்னு காட்டினா வெற்றி. அது மாதிரி இருந்த கட்சி ரெட்டை இலை அட்ரஸ் இல்லாமல் மக்கி போன இலையை விட கேவலமாக போச்சு. குப்பை இலையை விட கேவலமாக போச்சு. அது காரணம் பல கட்சிகளில் இருந்த பல சீனியர்ஸ் எல்லாத்தையும் வெளியே துரத்தினார். பன்னீர்செல்வம் துரத்தினார், சசிகலாவை துரத்தினார், தினகரன், இந்த மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாத்தையுமே துரத்தி விட்டார். அப்புறம் கட்சியில் யார் இருப்பா? அமித்ஷா வந்து சசிகலா வரதை விரும்பலை. ஏன்னா சசிகலா வந்தால் கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிடுவாங்க. கட்சி பலமாயிடும். கட்சி பலமாயிடுச்சுன்னா தான் பிடியில் அதிமுக இருக்காது. அதில் அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து பழனிசாமி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. சொன்ன பேச்சை கேட்டார்ல. இப்போ நீட் தேர்வு பாஜக ஆடுற மாநிலங்களில் கூட கொண்டு வரதுக்கு யோசனை பண்ணுறாங்க. முதல்ல கொண்டு வந்தது இவர். ஜிஎஸ்டி பாஜக மாநிலங்களில் வரல, ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது இவர். அமித்ஷா உத்தரவு போட்டு கையெழுத்து போட்டு அடுத்த செகண்ட் அவர் உத்தரவை நிறைவேற்றின ஆசாமி இவர். அதனால என்னாச்சுன்னா யாரெல்லாம் ஈடிக்கு பயந்து உட்காந்துருந்தாங்களோ பழனிசாமி கூட இருந்தோம்னா நமக்கு சேஃபு அப்படின்னு நினச்சவங்க தான் அவர் கூட இருந்தாங்க. தொண்டர்கள் போயிட்டாங்க. அதனால தான் எந்த எலெக்ஷன்லையுமே அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அதோட போயிடுச்சு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. 3வது இடத்தையும் தாண்டி அதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. காலி ஆயிடுச்சு. இப்போ தாவேக்க பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் தற்போது எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. 90% அதிமுக நபர்கள் தாவேக்க பக்கம் வருவாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜனா வந்து கிளைம் பண்ணுறாங்க. உண்மையாக இப்போ அதிமுக வந்து தாவேக்காவும் மாறுதா இல்லை தாவேக்கா வந்து அதிமுகவும் மாறுதா சார்? தாவேக்கான்னு ஒரு கட்சியே கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக பூதாகாரமாக விஜயை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. 234 இடத்துல ஒரு போட்டி போட்டார். 108 இடத்துல தான் ஜெயித்தார். 126 இடங்களில் மக்கள் அவரை தோற்கடிச்சிருக்காங்க. இந்த ஜெயிச்ச இந்த 108 இடத்துகளில் கூட வந்து சில இடங்களில் 500 ஓட்டு 600 ஓட்டை தான் ஜெயிச்சிருக்கார். ஆக மக்கள் அவரை நிராகரிச்சிருக்காங்க. அவர் வந்து பழனிசாமியினுடைய இன்னொரு உருவம். அதிமுகங்கிற பேரில் பழனிசாமி இருக்கிற மாதிரி தாவேக்காங்கிற பேரில் விஜய். அமித்ஷா அவருடைய ஒரு ஆள். அமித்ஷா சொல்கிறத செய்கிறதுக்காக இருக்கிறது ஒரு ஆள். அவர் எழுதி கொடுத்த படிக்கிறதோ அது அவர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் நடிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கெல்லாம் ஒரு அரசியல் பேசலை. இதில் என்னாச்சுன்னா பழனிசாமி கூட ஏற்கனவே நான் சொன்னேன், ஈடிக்கு பயந்தவன் பூரா பழனிசாமி கூட இருந்தான்.
விஜய் கூட போனோம்னா பழனிசாமியை விட அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் விஜய்ன்னு தெரிஞ்சோன்னா அத்தனை பேர் அங்கே போயிட்டாங்க. அவ்வளோதான். ஒருவேளை விஜய் விட இன்னொருத்தர் வந்து அமித்ஷா கிட்ட நெருக்கமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சாக்கா விஜய் விட்டு எல்லோரும் போயிடுவாங்க. யாருக்கிட்ட ஒருவேளை ஸ்டாலினே போய் அமித்ஷா கூட சேர்ந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? ஏன் இருக்காது? எல்லாரும் இது பண்ணும்போது நாம மாத்திரம் அவன் முட்டாளாக இருக்கணும். நம்மளும் போய் அமித்ஷா கிட்ட போய் சேர்றோம்னாக்கா அமித்ஷா உடனே கட்டி அணைச்சி வர்றதுக்கு அப்புறம் விஜய் வந்து பழையபடி 105 150 கோடி ரூபா எங்கே கிடைக்குதுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கை. என்னமோ அந்த ஸ்டாலின் வந்து அடிக்கடி 6 மாதம் அரசு கவலுங்கிறத பேசுறத பார்க்கும்போது ஒருவேளை அமித்ஷாவுக்கு மத்தியில் இவர் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரோங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அப்படி வந்தால் தப்பு இல்லை. இடி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற வரையிலும் அமித்ஷாவை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இடி எலெக்ஷன் கமிஷன் ரெண்டும் அவர் கையில் வச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி விஜயனுடைய அரசியல் பிரவேசம் அப்படித்தான் நடக்குது. அவராக மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலை. அமித்ஷா சொன்னார், ஞானேஷ்குமாரா அவர் தேர்தல் கமிஷனர் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அதுலேயே அவங்களால முழுக்க கொண்டு வர முடியல. இன்றைக்கி வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருந்தவங்க ஜெயிச்சு தானே இவரை இன்றைக்கி ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. திமுக தேவையில் தானே ஒரு ஆட்சியிலேயே இருக்கார். அதிமுகலேருந்து எல்லாம் போகிறாங்கன்னாக்கா அதிமுகவில் வந்து பழனிசாமி கூட இருந்தவங்க பூராவுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பயந்து இருந்தவங்க தான் அவர் கூட இருந்தவங்க. அதை விட விஜய்கிட்ட போனால் இன்னும் லாபம் நமக்கு ஜாஸ்தின்னு தெரிஞ்சவொடனே எல்லாரும் அங்கே போகிறாங்க. அவ்வளோதான். இல்லைப்பா, தாவேக்க சைடு போன ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க. காலங்காலமாக திமுகவை எதிர்த்த ஒரு கட்சி தான் அதிமுக. இப்போ அவங்க கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு வந்து பிடிக்கல, இது அதிமுக எதிர்காலத்தையே பாதிக்கும்னு சொல்லிட்டு போகிறது சார். ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். இந்த ஓனாய் கதையை கேட்டிருப்பீங்க. தண்ணி இப்படி ஓடுது, அங்கேருந்து இப்படி வருது. ஓனாய் ஏதோ ஆடு இந்த பக்கம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது, ஓனாய் அந்த பக்கம் தண்ணி குடிக்குது. ஓனாய் குடித்த தண்ணி மிச்சம் தான் இந்த பக்கம் வருது. இந்த ஓனாய் சொல்லுது ஆட்டுக்கிட்ட, நான் குடிக்கிற தண்ணியை எச்சப்படுத்துறேன்னுச்சு. எப்பா நீ குடித்த மிச்சத்தை தானே நான் குடிக்கிறேன், அது எப்படி நான் எச்சப்படுத்த முடியும்ச்சு. நீ பண்ணேன்னு உங்கள் பாட்டா பண்ணியிருப்பான், உங்கள் தாத்தா பண்ணியிருப்பான்னு சொல்லி அடித்து கொண்டு திரும்பிடுச்சு. அவ்வளோதான். இவரை கட்சியை விட்டு ஓடணும், தன்னை காப்பாற்றிக்கணும், அதுக்கு தான் ஒரு கதை சொல்லணும். 2 பேர் இணைகிறதுனால வெளியே போகிறாங்களாம். அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் தெரியுமா, ஜெயலலிதாவை தெரியுமா? ஒரு விஷயம் சொல்கிறேங்களுக்கு, நான் எங்கள் அண்ணன் 2 கட்சியிலையும் இருந்தவர், நான் 2 தலைவர்கள்கிட்டையும் இருந்தவர். ஒரு தடவை எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, ஆரம்பி இருக்கார், எதுக்காகவும் மாணவர்கள் சம்மந்தமாக பேசுறதுக்காக என்னை வர வச்சிருந்தார். நான் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கேன். ஒரு கட்சிக்காரர் வந்து பேசும்போது, அண்ணே இதை மாத்திரம் செஞ்சிட்டோம்னா திமுக அப்படியே அழிச்சிடலான்னு, காணாமல் அழிச்சிடலான்னார். எம்ஜிஆர் இப்படி எழுதிக்கிட்டே இருந்தவர் இப்படி பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னாரு. திமுக அழிச்சார். திமுக வளர்த்தமா நான் கருணாநிதி ஒழிப்பேன்னு சொல்லு, திமுக தொட்டின தொலைச்சி போடும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, திமுக என் கட்சி அப்படின்னு. அதுதான் எம்ஜிஆர், அதுதான் ஆரம் வீரப்பன், அதுதான் ஜெயலலிதா. ஜெயலலிதா ஒரு தடவை சொன்னாங்க, கலைஞர் சொல்லி இத்தனை விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறமா அவர் எனக்கு எகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டு தான் என்ன அர்த்தம்னு கேட்டேன். அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ எம்ஜிஆரும் சிவாஜி அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ரசிகர்கள் தான் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான். ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆரையும் தெரியாது, சிவாஜி இது கலைஞரையும் தெரியாது, ஜெயலலிதாவையும் தெரியாது. அதான் சொல்கிறேனே, அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமான வரித்துறை ரெய்டுக்கு பயந்தவெல்லாம் தான் பழனிசாமி கூட இருந்தான். அதை விட நான் ஸ்ட்ராங்காக விஜய் இருக்காருன்னு நாங்கள் போயிட்டால் அதுக்கு ஒரு காரணம் கேட்டபோது இவங்க எப்படி சேர்ந்து எனக்கு பிடிக்கல, இவனை நம்பியா கட்சி இருந்தது, இவனுக்கு யாருக்கு தெரியும். இதை கமெண்ட் அடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மல்குமாருங்கிற ஒரு தாவேக அமைச்சர். அவருக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? உன் கட்சியை பாரு, உன்னை காப்பாற்றிக்கிறது தான் நீ இங்கே விஜய்கிட்ட போயிருக்கிற, அவ்வளோதான். எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரட்டை இலை சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை திருடுற வேலையை வந்து விஜய் பார்க்குறாரு, முதலமைச்சர் விஜய் தான் உண்மையான களவாணின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. அது சரியான பயிற்சி தான். எவனும் வந்து இலவசமாக போய் சேர மாட்டான். நான் வந்து கட்சி மாறுறேன்னா எனக்கு
இங்கே இருக்கிற இடத்த விட உங்ககிட்ட வந்தால் லாபம் ஜாஸ்தினா தான் நான் வருவேன். கட்சி ஏன் மாறுறேன், அரசியலுக்கே ஏன் வர்றேன்? 1 கோடி ரூபாய் இன்றைக்கி எலெக்ஷனில் செலவு பண்ணேன்னா 5 வருஷத்தில் 10 கோடியாக சம்பாதிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எலெக்ஷனே நடக்குது. அந்த 10 கோடி ரூபாயும் கட்சி மாறினா உடனே கிடைக்கும்னா நான் உடனே போயிடுறேன். எதுக்காக 10 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும்? கைமேல் பலன். இன்றைக்கி அதுதான் குதிரை பேரம். ஹார்ஸ் ட்ரேடிங்குங்கிறத வந்து தமிழில் குதிரை பேரம்னு வச்சுட்டாங்க, இங்கிலீஷில் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் தான் அவங்க பண்ணுறாங்க. இன்றைக்கி விஜய் வந்து இரவல் மெஜாரிட்டியில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மெஜாரிட்டி இல்லையே, அமைச்சரவை அமைக்க முடியாது அவரால். 126 இடங்களில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இவங்களெல்லாம் விலைக்கு வாங்கி தான் காசு கொடுத்தா அதை கூப்பிட்டு இது பண்ணுறாரு. இவங்க எங்கே போயிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. சுழற்சி முறையில் அனைவருக்கும் பதவியினார். பயப்படாதீங்க, இப்போ உனக்கு கொடுக்கலங்கிறதால கொடுக்காம விட்டுற மாட்டேன், வரிசையாக சுழற்சி முறையில் எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லி அவராலே கட்சியை ரீட்டைன் பண்ண முடியல. அந்த பயம் ஏன் சார் விஜய் அவர்கள்? இப்போ அதான் பதவிக்காக தான் வந்திருக்காங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. தன்னை போல் பிறரு நினைங்க, அவ்வளோதான். தான் எதுக்காக கட்சிக்கு வந்தார்? ஜெயலலிதா மிரட்டினவுடனே கட்சி விட்டு அரசியல் கட்சியை மூடிவிட்டு, அப்பா நீ எனக்கு அப்பனும் இல்லை நான் உனக்கு மகனும் இல்லைன்னு பயந்து ஒளிஞ்ச ஒரு ஆசாமி இன்றைக்கி அரசியல் பேசி சீஃப் மினிஸ்டர் ஆகிறாருன்னா எப்படி வந்தார்? அதே பயமுறுத்தல் அமித்ஷா விட்டார். வரலன்னா தொலைச்சி போட்டாருன்னா வந்துட்டார், அவ்வளோதான். 150 கோடி ரூபா வாங்குறேன்னு ஒவ்வொரு பூரா சொன்னார். ஈடி சும்மா இருப்பாங்களா? என்னப்பான்னாங்க, வந்துட்டார், கட்சி தோற்றிக்கிட்டார். அதனால தானே பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒரு முதலமைச்சருக்கான ஒரு கண்ணியமோ ஒரு நாகரிகமோ எதுவுமே இல்லாமல் காட்டு மிராட்டித்தனமாக அவர் பேசுறதுக்கு காரணம் என்ன? அவர் அதுக்கு தயாராகலை, அவர் எதிர்பார்க்கல. அவர் மேலே திணிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் மட்டும் வந்து உட்காந்துட்டாரு. என்ன பேசுறது தெரியல, கொத்து போராட்டம் இந்த மாதிரி செங்காகடை லாங்குவேஜ் பேசி சுற்றுறாரு. ஸோ இப்போ பல ஆண்டு அரசியல் கவனிக்க நபராக நீங்கள் இருக்கீங்க. இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து ஒற்றை கட்சி ஆட்சி முறை வந்து கிடையாது, ஒரு கட்சியால் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாது, இதுக்கு மேலே குறிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லி பேசுகிறாரு. தமிழ்நாடு களம் மாறிடுச்சா சார் கூட்டணி ஆட்சி நோக்கி? எங்கே கூட்டணி ஆட்சி நடக்குது? எந்த இடத்துல நடக்குது? கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு பெற்று தான் எல்லாமே நடத்துவாங்க. கூட்டணி கட்சிக்கு பதவி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது கலைஞர் வந்து மைனாரிட்டியாக இருந்தபோது கூட கூட்டணிக்கு பதவி கொடுக்கலையோ. அதே தான் ஜெயலலிதாவும் மைனாரிட்டியாக இருந்தபோது கூட அவங்கெல்லாம் கொடுக்கல. கூட்டணிங்கிறது ஓட்டுகள் சிதறக்கூடாது. இவங்க தயவுல தானே நீ வர்ற. காங்கிரஸ் அப்படி தான் பண்ணாங்க. குலாம் நபி ஆசாத் வந்து என்ன சொன்னார்? எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னா தயாளமாவை 2G வழக்கில் உள்ள தள்ளிட்டு வேண்டாரு. அந்த அறிவாலயத்தில் நடந்துக்குது. அறிவாலயத்தில் மேலே வந்து ரெய்டு நடக்குது, கீழே பேரம் நடக்குது. கலைஞர் எத்தனை சீட்டுன்னாரு? 63ன்னாரு. 65 கேட்டாங்க, எடுத்துக்க வேண்டார். திமுக வேலை செய்யல. எலெக்ஷனில் 63 இடங்களில் தோற்று 5 இடங்களில் ஜெயித்தாங்க காங்கிரஸ். கலைஞர் காமாக சொன்னார், நாயன்மார்கள் போல வந்தார்கள், பஞ்சபாண்டவர்களாக வெளியே போனார்கள். அதுக்கப்புறம் காங்கிரஸால் வாயை திறக்க முடியலையே. உனக்கு இவ்வளோ தான், 5 சீட்டு தான் உன்னால் ஜெயிக்க முடியும், 60 கேட்ட காலி. அதுக்கப்புறம் காங்கிரஸால் பேச முடியலையே. அதே தான் நடக்கும். இப்போ திருமாவளவனோ யாராக இருந்தாலும் கேட்குற சீட்டை கொடுத்துட்டு அந்த மேஜர் கட்சி வேலை செய்யலைன்னு அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? அந்த ஓட்டை வாங்கி தானே நீ எம்எல்ஏ ஆகிற. அது இல்லைன்னா நீ என்னத்துக்கு போவ? எங்கே போவ? இவ்வளோ பேச்சுன்னு நீ தனியாக இல்லை. நீ ஏன் கூட்டணிக்கு போகிற? இங்கே விட்டா அங்கே போகிற, அங்கே விட்டா அங்கே போகிற, அங்கே விட்டா அங்கே போகிற, எல்லா இடத்துக்கும் போகிற இல்லை. உனக்கு தான் தைரியம் இருக்குது. தனியாக நின்று ஜெயிச்சவா ஏன்? அதே முடியல உன்னால். அண்ணா வந்து 67ஆம் வருஷம் நல்ல அருமையான ஒரு கூட்டணியை உருவாக்கினாங்க. அந்த கூட்டணி ஜெயிச்சது. நேர் எதிரிகளாக கருதப்பட்ட அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்றா கூட்டணியில் சேர்ந்தாங்க. பெரியாருடைய சிஷ்யர்னு பேர் எடுத்த அண்ணாவை எதிர்த்து பெரியார் அந்த தேர்தலில் வேலை செஞ்சார். திமுக தோழத்தே ஆக வேண்டும்னாரு. பெரியாரை தோக்கடிச்சு ராஜாஜி சப்போர்ட்டில் தான் அண்ணா ஜெயித்தார்.
ஜெயிச்ச உடனே ராஜாஜி எதிர்பார்த்தது வந்து மந்திரி சபை அமைக்கும் போது நம்ம கட்சியை சேர்த்துக்குவாங்கன்னு நினச்சாரு. அண்ணா சேர்த்துல 9 பேரை போட்டார், 9 பேரும் திமுக. அது மாத்திரம் இல்லை, திருச்சியில் பெரியார் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. மந்திரி சபையை அப்படியே அந்த 9 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு போய் பெரியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். ராஜாஜி ஆடி போயிட்டார். நம்மளோட கூட்டணியில் இருந்துவிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. ராஜாஜி வடி. ராஜாஜியை கூட்டணி சேர்த்ததுக்கு காரணம் அன்னைக்கு பத்திரிகைகள் பூரா 3% கையில். ராஜாஜியை கூட்டணி சேர்த்துக்கிட்டாருன்னு உடனே அவங்களால திமுக பெருசாக எழுத முடியல. அப்போவும் விடலை. எம்ஜிஆருக்கு கழுத்தில் சுடப்பட்டதனால் தான் அண்ணா ஜெயித்தார் அப்படின்னு எழுதி ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ராஜாஜியை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டி விட்டார். அதுக்கடுத்து அப்படி கலைஞர் தேர்தல் நின்னார் 71. பெரிய கூட்டணி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒரு வரலாறு காணாத வெற்றி. 234 இடத்துல 183 இடங்களில் வெற்றி பெற்றார். இன்றைக்கு ஒரு எந்த கட்சியாலும் அதை சாதிக்க முடியல, அந்த சாதனையை முறியடிக்க முடியல. அப்போ கேட்டார், எம்ஜிஆர் எங்கேயா இருந்தார் அப்படின்னு கேட்டார். அந்த டைமில் எலெக்ஷன் தேர்தலில் இந்த திமுக தோத்துருன்னு ஒரு தகவல் வந்து வச்சு பயந்து போய் இவர் யாரோ ஒருத்தரையோட நேபாளத்தில் போய் காட்மாண்டில் தங்கிட்டார். திமுக அபரிமிதமாக ஜெயிச்சு சொன்னோன்னா ஓடியாடுறாரு. இவர் வரதுக்குள்ளார மந்திரி சபை அமைச்சு பதவி ஏற்றுக்கிட்டார். சட்டையே பண்ணல அவர். அந்த கோபத்தில் தான் அவர் அதிமுக ஆரம்பித்தார். அதை என்ன சொல்கிறேன்னா, யாருடைய செல்வாக்கில் நீ ஜெயிக்கிற? நீ தனியாக ஜெயிக்க முடியும்னா நீ ஏன் கூட்டணிக்கு வர்ற? நான் எனக்கு பதவி கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதால் போக மாட்டேங்கிறிய, வந்து ஏதோ காரணத்தை சொல்லி சேர்ந்துக்கிறிய. அவ்வளோதான் இந்த குதிரை கட்சிகளுக்கு சொல்கிறது, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி சார்.